திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் விசாரணையின் போது உயிரிழந்த 24 பேரின் குடும்பத்தினருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரின் விசாரணையின் போது உயிரிழந்ததை கண்டித்து தாவேக சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அக்கட்சி தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது சாரி வேண்டாம், நீதி வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கூட்டத்தில் அரசுக்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில் விஜய் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றார். போதாது போதாது, பொய் மன்னிப்பு போதாது, நீதி வேண்டும், நீதி வேண்டும், அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், போதாது போதாது. தொடர்ந்து பேசிய விஜய், அஜித்குமார் குடும்பத்திற்கு நேர்ந்த கொடுமைக்காக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது போல இதே ஆட்சியில் விசாரணையின் போது இறந்த 24 பேரின் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீங்கள் வரலாற்றில் கண்டிப்பாக அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. அஜித்குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய சாத்தான்குளம் சம்பவம் அவமானம் என்றால் அஜித்குமார் கொலைக்கு என்ன பெயர் என்றும் விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே, அதே சிபிஐ தானே. அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதல் அஜித்குமார் வழக்கு வரை நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் திமுக மாடல் ஆட்சி சாரிமா மாடல் ஆட்சியாக மாறிவிட்டதாகவும் விஜய் கடுமையாக விமர்சித்தார். அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இதனிடையே தாவேக போராட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், இளைஞர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு நிலவியது. உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம்.